கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கார்த்திக் அந்த நிச்சயத்துக்கு கண்டிப்பாக வரணும், எல்லாத்தையும் பார்த்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் கார்த்தி எல்லாத்தையும் அந்த நிச்சயதார்த்தம் பந்தக்கால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கு மாற்றுறது இதெல்லாம் எல்லாத்தையுமே கார்த்தி பார்த்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் ரேவதி ஞாபகம் திருப்பி எப்படியாச்சும் ரேவதி மனசை மாற்றணும். ரேவதிக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ரேவதிக்கு தெரியாமல் அத்தை சதி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ரேவதிக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மருது ஃபோன் கான்டாக்ட் அதாச்சும் அடிக்கடி ஃபோன் வரும்போது ஒரு பதட்டமோ இல்லை ஒரு ப்ரைவசியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அதை பார்த்திங்கன்னா கார்த்தி நோட் பண்ணிட்டாரு. நோட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு தப்பு இருக்குது, மருது ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏன் காயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி அவருக்குள்ளே இருக்குது. இந்த தப்பான வேலையை பண்ணுறது இப்போ கார்த்தி ரீசெண்டாக போலீஸோட போய் பார்த்திங்கன்னா ஒரு குடோன் மாதிரி இருக்கும், அங்கே அடித்து போட்டு வந்திருப்பாங்க. அது மருது அப்படின்றது தெரியாது, ஏன்னா மாஸ்க் போட்டிருந்ததுனால முகம் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கார்த்திக்கு மருது வேறு ஏதோ தப்பு பண்ணுறாரு, ஏதோ ஒரு லைனில் தப்பு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ மருது பின்னாடி அவர் போகிற இடம் அது மட்டும் இல்லாமல் அவர் பின்னாடி இருந்து நிறைய ஒரு கண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மருது ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, தனியாக ப்ரைவசியாக அடிக்கடி போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன் இந்த மாதிரி பயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார்த்திக் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி வழக்கம் போல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிங்கெல்லாம் மருதும் ரேவதியும் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாரு, ஃபங்க்ஷனில் சரி ஓகேங்க நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ ரேவதியும் சரிங்க சார் போயிட்டு வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லைங்க, இல்லை சார் சாப்பிடாம போகக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி உடனே வந்துடுறாங்க. ரேவதி நீ போ, நான் சார் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போனதுக்கப்புறம் என்ன இவ்வளோ பார்த்துட்டீங்க ராஜா சேதுபதி பேரன், இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடாம போனால் எப்படி, இதுக்கப்புறமும் சாப்பிட்டு போங்க. அப்புறமேட்டு இன்னும் 3-4 மாதத்தில் ரேவதி கல்யாணம் நடக்க போகுது, அப்போயே வடை பாயசத்தோடு கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும், அதுக்கும் நான் உங்களை ஆஃபீஸ்க்கே இன்வைட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி திமிரா பேசுவாங்க. கார்த்தி இப்போதைக்கு நம்ம நிலைமை சரியில்லை, நம்ம எப்படி ரேவதியை பழைய ஞாபகத்தை வர வைக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் டைவர்ஸ் அப்ளை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி ரேவதியை காப்பாற்றுறது மட்டும்தான் பார்க்க முடியும், ரேவதியை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பார். சரின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, கிளம்பிடுறாரு அங்கேருந்து. இப்போது இந்த கல்யாணத்துக்கான அப்டேட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 3 மாதம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய எபிசோட்ஸில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சீன்ஸ் தான் காமிப்பாங்க. நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, தன்னை அறியாமையே கார்த்தி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அப்படின்ற பேர் அவங்களுக்கு ரொம்பவே மைண்ட் அவங்களுக்கு கார்த்தி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த பேர் கேட்டதும். ஏன்னா அவங்க பழைய ஞாபகம் மறந்துருந்தாலும் அந்த கார்த்தின்ற பேர் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க அந்த எம்டி கிட்ட நிறைய பேசுறதுனாலையோ கார்த்தின்ற பேர் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அவங்களுக்கு மனசில். ஸோ பழைய ஞாபகங்கள் ரேவதிக்கு திருப்பி வராது. ஆனால் கண்டிப்பாக எல்லாருனாடியும் வந்த அப்டேட் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லவர் மாதிரி நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா மணமேடை வரைக்கும் போயிடுவாங்க. அப்போ தான் தெரிய வரும் கார்த்திக்கு 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி மருது தான் நெட்வொர்க் அந்த ஹோல் நெட்வொர்க்கும் மருதோட ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவன் இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி ஆஃபீஸ் வந்துட்டுருப்பாங்க இல்லையா, அதை மாதிரி சொல்லும்போது ரேவதி இதை நம்ப மாட்டாங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அதை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி இது நான் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்போ போன வாட்டி நம்மளோட மகேஷ் மாயா கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரேவதி மகேஷை கல்யாணம் பண்ணும்போது மகேஷை கடத்தி வச்சிடுறாங்க. மகேஷும் ஒரு ஐயோக்கிய
ஓகேன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் வந்து அதை சரியாக வந்து நிரூபிக்க முடியல. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அது வந்து அவங்க தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால் வந்து மகேஷ் வந்து நிறைய வந்து இந்த விஷயத்தில் வந்து நிரூபிக்க முடியாமல் அதுக்கப்புறம் வந்து மகேஷை கடத்தி வச்சு உள்ளே வந்து லாக் பண்ணி அந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கல்யாணம் வந்து அப்படி நடக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து மருது வந்து தாலி கட்டும் போது நம்ம கார்த்தி போலீஸோட வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். கார்த்தி இப்போது எது சொன்னாலுமே சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் நம்ப போகிறதில்ல. ரேவதி வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க, தப்பாக சொல்கிறீங்க, அவர்லாம் அப்படி கிடையாது, எங்கள் அம்மா பார்த்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சாமுண்டீஸ்வரி நம்ம எதுவுமே சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து நீ கல்யாணத்தை வந்து நிறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பொய் வந்து சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க 2 பேருக்கும் புரிய வைக்க முடியாது. அதனால் வந்து போலீஸ் வந்து கார்த்திக் வந்து சொல்லி எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதாச்சும் வந்து சார் இவன் வந்து தப்பான லிங்க் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்களோட வீடியோலாம் எடுத்து தப்பாக வந்து வேலை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் இதை வச்சு காசு பார்த்துட்ருக்குறான். இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் வேறு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தயவுசெய்து போயிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் சார், இந்த அக்யூஸ்டை வந்து நாங்கள் உள்ளே வைக்கணும், லாக்கப்பில் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இது ரொம்பவே பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து மாட்டினது அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. ஆதாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா மணமேடையில் போய் போலீஸ் வந்து நிரூபிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்டேட் வந்து வந்திருக்கு சொல்லலாம் கார்த்திகை தீபத்தில். பட் கல்யாண சீன் வரத்துக்கு இன்னும் வந்து கொஞ்சம் நிறைய எபிசோட்ஸ் வந்து நடுவில் வந்து போயிட்டுருக்கோம். அந்த எபிசோட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் கண்டிப்பாக கிராண்டாக மகேஷ் இருக்கும்போது எப்படி கல்யாணம் வந்து பண்ண போகிறாங்களோ அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி ஒரு மண்டபத்தில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லாரையும் வர வச்சு கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்மளோட போலீஸ் வந்து நம்மளோட மருது வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ வழக்கம் போல் கல்யாணம் வந்து நடக்காது. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் நிரூபித்ததுக்கப்புறம் நம்மளோட ரேவதி வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளை காப்பாற்றினது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணது, நம்மளுக்கு நம்ம அம்மாவை நம்ம உயிரையும் காப்பாற்றி, முக்கியமாக அது 2 தான் காப்பாற்றினது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதிக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கார்த்தி மேலே காதல் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.